இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி வச்ச பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, ஊற வச்ச மஞ்சள், ஊற வச்ச வரமிளகா, பூண்டு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச துவரம் பருப்பு. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சாம்பாருக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கேரட், கத்திரிக்காய். இது எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரியா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அம்மியில் அரைக்கிறேன்றதுனால தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கிறேன். மஞ்சள் நல்லா அரைஞ்ச உடனே வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் குழம்பு. வரமிளகா ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். உடனே வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயமும் நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ தக்காளி வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை சேர்த்து அரைக்க போகிறோம். இதையும் அரைக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க.
நீங்கள் ரெகுலராக சாம்பாருக்கு 100 பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது 50 பருப்பு யூஸ் பண்ணால் போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். பாத்திரம் நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் அரிஞ்சு வச்சுருந்த காயெலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேகிற வரைக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சிருந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.